ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய vlog வந்து டே 2 இன் மைசூர். ஸோ ஃபர்ஸ்ட் டே பயங்கரமாக அலைஞ்சு திரிஞ்சு இது பண்ணதில் ரொம்ப டயர்டு. ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இன்னைக்கான டே வந்து சில்ட்ரனுக்காக டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஜூக்கு தான் வந்திருக்கோம். சென்னையாக இருந்தால் வண்டலூர் ஜூக்கு போவோம். இங்கே மைசூரில் வந்து இந்த ஜூ ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த ஜூக்குள்ளே வந்தோம். அவங்க உள்ளே வரும்போதே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தாங்க. எங்களுக்குமே ஓகே, அவங்களுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ஜூக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டாக இருந்தால் 100 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இதே 5 to 12 ஏஜ் அப்படின்னா வந்து 50 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்குற இடத்துல அவ்வளோவாலாம் கூட்டம் இல்லை. ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு டைரெக்டாக உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம். உள்ள நுழைஞ்ச உடனே 2 சைடுமே வந்து கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் இருந்தது. பீகாக்லே ஒயிட் பீகாக், நார்மல் நம்ம இந்தியன் பீகாக், இது எல்லாமே வந்து இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. இந்த இடத்துல வந்து நிறைய பேர்ட்ஸ்க்கு நமக்கு வந்து நேம் தெரிலனாலும் அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு போர்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதோட நேம் என்ன, அதோட ஆரிஜின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நாங்கள் நிறைய வித்தியாசமான பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே பார்த்தோம். இந்த ஜென்ரேஷனில் இருக்க கிட்ஸுக்கு கூட எல்லா பேர்ட்ஸோட நேம் எல்லாமே தெரியுது. பட் நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கா அவங்களோட பீட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப அழகான பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. பார்க்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த டைம் தான் வந்து பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுங்க வந்து ஓடி பிடிச்சிட்டு அந்த சாப்பாடு எடுக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப ஆக்டிவாக சில வேலைங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மங்கீஸ் வந்து அங்க இருந்தது. அதுங்க அங்கிட்டு, இங்கிட்டு ஓடிட்டு, சில ஃபங்கி வேலைங்கலாம் பண்ணிட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கே செம்ம காமெடியா இருந்தது. அங்க நெறைய குழந்தைங்க நின்னு என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. இதுக்கப்புறமா நம்ம வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க போறோம். இந்த ஒயிட் டைகர் வந்து மேல உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரமா அந்த பக்கமா வெறிச்சு பார்த்துட்டே இருந்தது. சரி திரும்பவும் திரும்பவும்னு நெனச்சு நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க திரும்பவே இல்ல. நாங்க அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். என்னதான் நம்ம எத்தனை பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஜூல பார்த்தாலுமே, நமக்கு இந்த டைகர், லயன் இந்த மாரி ஆன வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஜாலி தாங்க. ஏன்னா, அத தான் அடைச்சு வச்சிருக்காங்களே! ஸோ, நம்மள எதுவும் அட்டாக் பண்ணாதுல்ல. ஸோ, நல்லா நம்ம ரசிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு, நாங்க அங்க நின்னு பார்த்துட்டே இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு, அது இங்கிட்டு, இங்கிட்டு ரோம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடா நகர்ந்து எங்க பக்கமா வர ஆரம்பிச்சுச்சு. ஒரு பழமொழி இருக்குங்க. புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு சொல்லிட்டு. இது பசிக்கு தான் அங்கிட்டு இங்கிட்டு அலமோதிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் புல்ல தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம பழமொழியெல்லாம் மாத்தி எழுத வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுட்டு, நாங்க சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த 2 டைகரும் ரொம்ப நேரமா நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். 2 பேரும் ஒரே மாரி வாக்கிங் போனாங்க. ஒரே மாரி திரும்பி வந்தாங்க. அதே மாரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டுருந்தாங்க. எங்களுக்கே புரியல எதனால இவங்க இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதையும் கொஞ்ச நேரம் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு, அப்படியே அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த டைகர் இந்த பக்கமா வந்தாலுமே, நம்ம ஒயிட் டைகர பாராட்டியே ஆவணுங்க. அது வாக்கிங்க ஸ்டாப்பே பண்ணல. அது பாட்டுக்கு இங்கிட்டு, இங்கிட்டு ரோம் பண்ணிக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரமா. நாங்க அந்த இடத்துலயே ரொம்ப நேரமா நின்னு அவங்க 2 பேர நோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த கூண்டுக்குள்ள சிங்கம் எங்க, சிங்கம் எங்கன்னு தேடிட்டு இருந்தோம். பட் ஆனா 2 சிங்கமுமே ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருந்ததுனால, அவங்க தூங்குற போஸோட ஒரு வீடியோ எடுத்துட்டு நாங்க அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டோம். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்கம் ரொம்ப கோவமா ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு மேல ஒரு மயில் வேற இருந்தது. எங்களுக்கு வேற பயம். சரி அந்த சிங்கம் அந்த மயில சாப்பிட்டுருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே பேசிட்டு நகர்ந்தோம். அடுத்து நம்ம நடந்து வரும்போது மங்கி செக்ஷன் ஒண்ணு இருந்தது. அங்க வந்து ஃபுல்லா மங்கீஸா இருந்தது. இந்த 2 மங்கி ரொம்ப நேரமா டீப்பா உட்கார்ந்து பேன் பார்த்துட்டு இருந்தது. அத பார்த்துட்டு நாங்களும் அங்க சிரிச்சுட்டு நகர ஆரம்பிச்சோம். சரின்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மங்கீஸ் எல்லாம் கூட்டமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் நகர்ந்து வந்த பிறகு தான் பார்த்தா கொரில்லா ஒண்ணு இருந்தது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் ஏதோ பசி மயக்கத்துல வாக்கிங் போயிட்டு தான் இருந்துச்சு போல. இந்த மாதிரி வண்டிக்கு கூட நீங்க வந்து டிக்கெட்ஸ் எடுத்துட்டு ஏறி வரலாம். பட் நாங்க வந்து நடராஜா சர்வீசஸ்ல தான் வந்தோம். ஏன்னா, நாங்க பொறுமையா நின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக. பட் நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வண்டியிலயும் வந்துக்கலாம். ஒரு 3, 4 இடத்துல மட்டும் அவங்க டிராப் பண்ணி உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவங்க வந்து டைம் குடுப்பாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்ரி 150 மீட்டர்ல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு ஃபீடிங் ரூம், அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லா இடத்துலயுமே வச்சிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாவே இருந்தது. இந்த எலிஃபண்ட்ஸ பார்த்தோனே குழந்தைங்கலாம் ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் நகர்ந்து வந்து பார்த்தா, இந்த ஒரு எலிஃபண்ட் மட்டும் ரொம்ப நேரமா வெயில் தாங்க முடியாம இந்த தண்ணி எடுத்து அது மேல ஊத்திக்கிட்டே இருந்தது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஜாலியா இருந்தது. கொஞ்ச நேரம் நின்னு அத வேடிக்கை பார்த்துட்டு நாங்க அடுத்ததுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஷாப்பிங்க்குன்னு ஒரு பிளேஸ் இருந்தது. அங்க வந்து மைசூர் சாண்டல் சோப்பு, பவுடர் அந்த மாரி ஐட்டங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கேஃபிட்டேரியா இருந்தது. அங்க வந்து ஐஸ்கிரீம், டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, லஞ்ச் எல்லாமே அங்க இருந்தது. ஸோ அங்க கொஞ்ச நேரம் இருந்து நாங்க டீ இதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நகர ஆரம்பிச்சோம். பாட்டில்ஸ்லாம் கொண்டு போறீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒட்டி அனுப்புறாங்க. ரூ. 10 டெபாசிட் அமௌண்ட் வாங்கிட்டு, ஒன்ஸ் நீங்க வெளிய போம்போது அந்த பாட்டில காட்டுனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரூ. 10 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க.
வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, லஞ்ச் டைமும் தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லி சீக்கிரமா எக்ஸிட்ட நோக்கி நகர்ந்துட்டே இருந்தோம். அங்க வந்து உங்களுக்கு எக்ஸிட் இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஜிராஃப் வந்து இருந்தது. பார்க்கறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருந்தது. அங்க நின்னுட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி வெளிய வர ஆரம்பிச்சோம். லிட்ரலி ஒரு ஹாஃப் டேக்கு மேல ஜூல ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு வந்து உள்ள நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருந்த விஷயங்கள் நெறைய இருந்தது. அதுக்கப்புறமா இதுக்கு மேல தாங்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுற இடத்துக்கு வண்டிய விட்டுட்டோம். அடிச்சு புடிச்சு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு நாங்க வந்த இடம் தான் வந்து சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு. அந்த கோயில் வந்து ஒரு மலை மாதிரி ஏறி கூட்டிட்டு வந்தாங்க. எக்ஸாக்ட் மைசூருடைய ஃபுல் வியூவுமே அங்க வந்து தெரிஞ்சுது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு 6 மணிக்குள்ள நம்ம பார்த்தா தான் அம்மன பார்க்க முடியும். இல்லைன்னா நட மூடுனாங்கன்னா ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு தான் திறப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அடிச்சு புடிச்சு போய் அம்மன பார்க்க கிளம்புனோம். சரின்னு சொல்லிட்டு 2 சைடுமே பயங்கர கூட்டங்கள் இருந்தது. ஸ்டால்ஸ் இருந்தது. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நாங்க வர ஆரம்பிச்சோம். நாங்க வந்து ரூ. 100 டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போனோம். சரின்ட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, ரூ. 100 டிக்கெட்லயே பயங்கர கூட்டம் இருந்தது. டோர் லாக் பண்ணிடுறாங்க. சர்டைன் கூட்டம் உள்ள போன பிறகு அடுத்த செட் ஆஃப் பீப்பிள்ஸ வந்து உள்ள விடுறாங்க. சரின்ட்டு அம்மன போய் உள்ள போய் தரிசிக்க போனோம். இதுல என்ன அப்படின்னா, ரூ. 100 டிக்கெட் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லட்டு வந்து ஃப்ரீயா தருவாங்க. நல்ல தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்தோம். வந்த உடனே அங்க நெறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அங்கலாம் நின்னு தேவையான பொருட்கள ஷாப்பிங் பண்ணிட்டு, இதுக்கு மேல நம்மனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு வண்டி விட்டுட்டோம். ஸோ இன்றைய நாளுடைய வ்ளாக் வந்து இங்கேயே முடியுது. அதுக்கப்புறம் நாங்க நெக்ஸ்ட் டே எங்க போனோம், எப்படி சென்னை வந்து ரீச் ஆனோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.